உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம். இவங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட். கணக்கன்னு சொல்லுவாங்க இவங்கள. எது பண்ணாலும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவாங்க. எதையுமே அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து கலங்கரை விளக்கம் அப்படிம்பாங்க. அதாவது வழிகாட்டி, மற்றவங்களுக்குலாம் வழிகாட்டுவாங்க இவங்க. அவங்க மட்டும் லைஃப்ல எப்படி நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறது போக மற்றவங்களுக்கும் அதை சொல்லி புரிய வைப்பாங்க. திருமணத்திற்கு பின் ஒரு குடும்பம் வந்தப்புறம் இவங்களுக்கு பணம் காசு எல்லாம் நல்ல ஒரு உயர நிலைக்கு வருவாங்க. சில சமயங்கள்ல இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞான திருஷ்டி மாதிரி முன்னாடியே தெரியும். நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே இவங்களால யூகிக்க முடியும். கன்னி லக்னம் மேம். இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து கால புருஷ தத்துவப்படி எப்படிலாம் இருக்கு மேம்? கன்னியா லக்னம்ங்கிறதும் அகெயின் புதனுடைய வீடு தான். அதுவும் கன்னியா லக்னம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் இல்லையா? அப்போ இவங்க லக்னமே 6ஆம் இடமா ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம். இவங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட். கணக்கன்னு சொல்லுவாங்க இவங்கள. எது பண்ணாலும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவாங்க. கணக்கு போடுறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. எதையுமே அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் அறிந்து புரிந்து கொண்ட விஷயத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து உரைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து கலங்கரை விளக்கம் அப்படிம்பாங்க. அதாவது வழிகாட்டி, மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க இவங்க. அவங்க மட்டும் லைஃப்பில் எப்படி நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறது போக மற்றவங்களுக்கும் அதை சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு நிறைய உண்டு. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது உடம்பு படுத்த தான் படுத்தும். ஏன்னா இவங்களோட லக்னமே 6ஆம் இடமா ஆயிடுறது இல்லை. அதனால கொஞ்சம் உடம்பு வந்து இவங்களுக்கு அப்பப்போ உபாதைகள் இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய தனஸ்தானம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம், 2-7. அப்போ இவங்களுக்கு வந்து பணம், பொருளாதார மேன்மையெல்லாம் எப்போ கிடைக்கும்னா கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா அது 7ஆம் இடம் இல்லையா? அப்போ திருமணத்திற்கு பின் ஒரு குடும்பம் வந்தப்புறம் இவங்களுக்கு பணம் காசு எல்லாம் நல்ல ஒரு உயர நிலைக்கு வருவாங்க. அந்த இவங்களுடைய 5ஆம் அதிபதி சனி வந்து இங்கே உச்சமாறாரு துலாத்தில். அப்போ குழந்தை பிறந்தப்புறம் இன்னும் கொஞ்சம் மேன்மை எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம். இப்போ தைரிய வீரிய ஸ்தானமே 8ஆம் இடமாக மாறுவதால் இவங்களுக்கு அது உடன்பிறப்பு. அவங்களுடைய பாவமும் 3ஆம் இடம் தான். அது 8ஆம் மாறுறதுனால அதில் சில ஏமாற்றங்கள் உண்டு. சில மன பிராந்தி, பயம் அதெல்லாம் உண்டு. ஏன்னா அங்கே சந்திரன் வந்து நீச்சமாறாரு, கேது உச்சமாறாரு. சில சமயங்களில் இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞான திருஷ்டி மாதிரி முன்னாடியே தெரியும். நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே இவங்களால யூகிக்க முடியும். ஏன்னா கேது அப்படிங்கிறவர் வந்து ஞானக்காரகன், அங்கே வந்து உச்சமாறாரு, சந்திரன் நீச்சமாறாரு. ஸோ அது மாதிரி ஒரு காம்பினேஷனில் இவங்களுக்கு வந்து அந்த 3ஆம் இடம் 8ஆம் இடமாக மாறுவதால் அந்த இன்ட்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. 4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். அப்போ 4ங்கிறது தாயார், காலச்சக்கரத்தின் 9ங்கிறது தகப்பனார். இப்போ தாயார் தகப்பனார் ரெண்டும் ஒரே பாவத்தில் இவங்களுக்கு கிளப் ஆகிறதுனால இது ஒரு விசேஷமான இடம். தாய் தகப்பனாரே ஒரு கோவிலுக்கே இவங்க போக வேண்டாம், அப்பா அம்மாவை சுற்றி வந்தாலே போகிறோம், இவங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த இது வந்து 9ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லுவோம், தெய்வீகம், ஆன்மீகம் அதெல்லாம். அதுவே இவங்களுக்கு 4ஆம் இடம். இன்னும் கேட்டால் தாயாரை வந்து சுற்றி வந்தாலே போகிறோம். தாயார் மூலமாக இவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் உண்டு. தாயார் நல்ல ஒரு உயர் குடும்பத்தில் பிறந்திருப்பார், நல்ல கல்வி ஞானம் உண்டு, ஒரு நல்ல சாஸ்திர சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கும் தாயாரோட ஃபேமிலி. ஸோ அது மாதிரியான சிறப்பு இருக்குது. 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம். புத்திரஸ்தானமே இவங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறது. புத்திரஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறனால இவங்க குழந்தை பிறந்தப்புறம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்து ஒரு நல்ல பதவிக்கு வந்து நல்ல ஒரு பிரசித்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது கன்னியா லக்னத்துக்கு சிறந்த அமைப்பு. இது அதில் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் கேட்டால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு பாவம் தான். 5-10 காம்பினேஷன். 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். ஸோ அங்கே வந்து 6ங்கிறது உழைப்பு, 11ங்கிறது வெற்றி. அப்போ கடினமாக உழைப்பவர்களுக்கு வெற்றி உறுதி.
சூப்பர். கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கடன் கிடன் அந்த மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக அதை வந்து அடைச்சிடுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் இல்லையா. இவங்களுடைய 6 காலச்சக்கரத்துக்கு 11. அதே மாதிரி நோய் நொடி வந்தாலும் அதுலேருந்தும் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்கல்ல, நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், இந்த மாதிரி இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா 6 11ங்கிறது வெற்றி. ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதுதான் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா 7ங்கிறது திருமணம், களத்திரம், மனைவின்னு சொல்கிறோம், மனைவி அல்லது கணவன். அப்போ அதுவே 12ஆம் இடமாக மாறுறதுனால இவங்களுக்கு வந்து அது ரெட்டப்பட ராசி மீனம்ங்கிறது. அப்போது இவங்களுக்கு இருதார அமைப்பு, இரு திருமணங்கள் அப்படிங்கிறது வரலாம். இது எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இந்த 7ல் உச்சமாறாரு. அப்போ இந்த 7 9 தொடர்பு இது மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இவங்களுடைய லக்னாதிபதி புதன் போய் அங்கே நீச்சம் ஆறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த தார தோஷம் அப்படிங்கிறது உண்டு. சரியா? ஆனால் இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு நிவர்த்தி இருக்குது. 9ஆம் அதிபதியோட திசையிலேருந்து பெண் எடுத்தால் இரு திருமணம்ங்கிறத அவாய்ட் பண்ணலாம். சரியா? 9ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய திசை இது கிழக்கு. அப்போ கிழக்கு திசையில் பெண்ணை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு இரு திருமணம்ங்கிறது அவாய்ட் பண்ணலாம். இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு தலைமை, 1ஆம் இடம் இல்லையா. அப்போ 8ங்கிறது ஒரு அவஸ்தை, 1 மேஷம்ங்கிறது தலை. அப்போது தலைவலி, இந்த மாதிரி மைக்ரேன் பிரச்சனைகள் அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. தலை சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். இல்லை கண்ணில் பிரச்சனை ஏதான இது மாதிரியான ஒரு அவஸ்தை இவங்களுக்கு உண்டு. 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ தகப்பனாருடைய ஸ்தானத்தில் தனஸ்தானமாக அது காலச்சக்கரத்திற்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்பா மூலமாக சொத்துக்கள், செல்வம், தகப்பனார் மூலமாக நல்ல ஒரு சொத்து சேர்க்கை. தகப்பனார் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க உத்தியோகத்தில் மேக்சிமம் இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கும். என்ன வேலை பண்ணாங்களோ அதில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிப்படக்கூடிய பாவம். ஸோ அதில் இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அதெல்லாம் கிடைக்கும். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் கடகம். அப்போ அது தாயார் ஸ்தானம். அப்போ தாயார் மூலமாக இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் இருக்கும். இவங்க என்ன வேணும்னு நினச்சாலும் தாயார் உடனே முதல்ல வந்து நிற்பாங்க. அவங்க ஹெல்ப் இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு சொத்து சேர்க்கை, அதன் மூலமாக வருமானம், அதெல்லாம் கூட இவங்களுக்கு லாபமாக அமையும். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம். அப்போது 5 12 இந்த காம்பினேஷன் வந்து சாதனை சித்தி. எந்த ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய சாதனை பண்ணி அதில் சித்தி நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் இவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இது மொத்தத்தில் இது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். இவங்களுக்கும் வந்து பெருமாள் வழிபட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதாவது ஏன்னா எப்போவுமே இந்த 1 5 9 இந்த 3 வீடுகளை எடுத்து அதுக்குண்டான தெய்வத்தை வணங்கினா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.